ஹாய், இம்முறை ஈசி ஓஎல் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான அந்த கடந்த கால வினாக்களை இங்கே மீட்டலாக தந்து கொண்டிருக்கின்றேன். மேலதிக வினாக்கள் தேவையான மாணவர்கள் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு தேவையான அலகிலே இந்த வீடியோ கிளிப்பாக இந்த அலகுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு வினாவுக்கு செல்கின்றேன். இங்கே அவதானியுங்கள். இந்த சமன்பாடு ஒன்று தரப்பட்டுள்ளது. அதாவது பியின் பெருமானம் கேட்கப்பட்டிருக்கு. இதை இவ்வாறு சுருக்கலாம் என்பதை இங்கே அவதானியுங்கள். 0.01 பிஆம் அடுக்கு சமன் 2/5 என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 0.01 என்பது 1/100 என்றவாறு எழுதிக் கொள்ளலாம். முழுவதின் பிஆம் அடுக்கு சமன் 2/10 எழுதிக் கொள்ளலாம். 10 2ஆம் அடுக்காக எழுதப்படும். அது 1/10 2ஆம் அடுக்கு முழுவதின் பிஆம் அடுக்கு சமன் 10 அமையும். மேலும் சுருக்கமாக இருந்தால் நேர்ச்சூட்டியை மறைச்சூட்டியாக மாற்றுவோம். அதாவது 10 மறை 2 பி சமன் இங்கே 10 உள்ளது. அது 10 1ஆம் அடுக்காக அமையும். அடிகள் சமனாக உள்ளது. அடுக்கு சமன், அதாவது சய 2 பி சமன் 1 ஆகும். பி சமன் சய அரை ஆகும். இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். இங்கே அவதானியுங்கள். இங்கே ஒரு படம் தரப்பட்டுள்ளது. ஓ மையம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கேட்கப்பட்டிருக்கு இந்த ஆரை, இந்த பட்டத்தின் ஆரை கேட்கப்பட்டிருக்குது. எவ்வாறு காணலாம் என்பதை இங்கே அவதானியுங்கள். அதாவது இது மையமாக இருக்கிறதால இந்த கோணம் அரைவட்ட கோணமா இருக்கும். இது விட்டமாக இருக்கும். ஏபி விட்டமாக இருக்கும். விட்டமாக இருந்தால் இந்த அரைவட்ட கோணம் எப்பொழுதும் செங்கோணமாக அமையும். 90 பாகை அமையும். அந்த வகை தரப்பட்ட தரவை ஏசி 8ஆக இருக்கு. இது 8ஆக உள்ளது. பிசி 6ஆக உள்ளது. இது ஒரு செங்கோண முக்கோணி. ஏபி செம்பகமாக அமைந்திருக்கு. இரண்டு பக்கங்கள் தெரியும். செம்பகத்தை எவ்வாறு காணலாம்? பைதரஸ் தேற்றப்படி ஏபி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம், அதாவது 8 வர்க்கம் சக 6 வர்க்கத்தால் தரப்படும். ஏபி வர்க்கம் சமன் 64 சக 36. ஏபி வர்க்கம் சமன் 100. 100 10 வர்க்கம். ஏபி 10 அமையும். ஆனால் கேட்கப்பட்ட வினா இந்த ஆரை ஏபியின் அரைவாசி தான் ஆரை 5 சென்டிமீட்டராக அமையும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். கியூவின் வரிசைப்பட்ட சோடியை எழுதுக. அந்த கியூ என்ற இருக்கு, எக்ஸ்எச்சில் இருக்குது. இதில் வரிசைப்பட்ட சோடி அந்த ஆள்கூறு என்னன்னு கேட்கப்பட்டிருக்குது. அதாவது எக்ஸ் ஆள்கூறு என்ன, ஒய் ஆள்கூறு என்ன, எவ்வாறு செய்யலாம்? இங்கே தரவை பயன்படுத்துவோம். இங்கே ஒரு முக்கோணி தரப்பட்டு 2 பக்கங்கள் சமன் என்று காட்டப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்துவோமாக இருந்தால் ஒரு இருசமபக்க முக்கோணியின் உச்சியில இருந்து அடிக்கு வரையும் செங்குத்து அந்த அடியை அது 2ஆக பிரிக்கும். அதாவது இந்த நீளம் 3ஆக இருந்தால் இந்த உற்பத்தியிலிருந்து இந்த நீளம் 3 அலகாக இருக்கும். 3 அலகாக இருக்கும். ஆகவே இங்கே நீளமும் 3 அலகாக இருக்கும். ஆகவே இந்த எக்ஸால் கூறு கியூண்ட எக்ஸால் கூறு 3 3 6ஆக இருக்கும். எக்ஸச்சில வையால் கூறு எப்பொழுதும் 0ஆக இருக்கும். ஆகவே அதன் ஆள்கூறு 6,0 அமையும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். TWO என்னும் தொடைக்கு எழுதக்கூடிய உபதொடைகள் என்று சொல்றது தொடைப்பிரிவு. தொடைப்பிரிவுன்னு சொல்றது பகுதிகள். உதாரணத்துக்கு ஏதாவது எழுத்த கருதுவோம் வேண்டா, ஏ எடுப்போம்டா, ஏக்கு எழுதக்கூடிய தொடைப்பிரிவுகள் எத்தனை? அதாவது ஏ என்று எழுதலாம். அதுக்கு ஒரு வருந்தொடையும் எழுதலாம். ஒரு மூலகம் வந்தால் 2 தொடைப்பிரிவு வரும். அப்போ 2 மூலகம் வந்தால் ஏபி வந்தால் இதற்கு எவ்வாறு அமையும்? ஒன்று ஏ ஆக அமையும், அடுத்தது பி ஆக அமையும், அடுத்தது ஏபியாக அமையும், அடுத்தது வருந்தொடையாக அமையும். அவை 2 மூலகமாக இருந்தால் 4 தொடைப்பிரிவுகள் வருது. அவை இப்போ கேள்வி 3 மூலகம் இருந்தால் இது தொடைப்பிரிவுகள் எண்ணிக்கை, அதுக்குரிய சமன்பாடு தொடைப்பிரிவுகள் எண்ணிக்கைக்கான சமன்பாடு 2இன் எண்ணாம் அடுக்கால் தரப்படும். எண் என்பது இந்த மூலகங்கள் எண்ணிக்கையை குறிக்கும். அதாவது 2இன் இங்கே 3 மூலகம் உள்ளது. அவை 2இன் 3ஆம் அடுக்கு. அவை 2 தர 2 தர 2 2 4 4 2 8ஆக அமையும். நன்றி மாணவர்களே.